ஜீராசி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையிலான வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வரையிலான இந்த வார ராசி பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறை சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டு இருக்கக்கூடிய சந்திரன் ராசியில் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 2 நாள் வலிமையான அமைப்பில் இருக்கிறார். இது ஒரு பெரிய யோகமான ஒரு அமைப்பு. ராசி எப்போது சுபத்துவத்தை அடைகிறதோ, ராசிநாதன் எப்போது உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறாரோ அப்போது எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் வரும். பிரச்சனைகளே வராதான்னு கேட்டால் பிரச்சனை வராதால் யாருமே கிடையாதுங்க. சிம்மராசிக்காரர்களில் ஏழைகளும் இருக்கிறீங்க, பணக்காரர்கள் இருக்கிறீங்க. சிம்மராசியில் பிறந்தவங்கள சொல்கிறேன். அதிகாரமே எல்லாமே பியூனாக இருக்கிறவனும் இருக்கிறீங்க, முதலமைச்சராக இருக்கிறவரும் சிம்மராசியில் தான் இருக்கிறார். ஆக அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல முதலமைச்சருக்கு பிரச்சனையே இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். ஒரு கீழான நிலைமையில் இருக்கக்கூடியவருக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவருடைய தகுதி கேட்டார் போல பிரச்சனைகள் இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை சாதுரியமாக சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். 1, 2, 3ஆம் இடங்களில் சந்திரன் வலிமையாக இருக்கிறார். ராசிநாதன் உச்சம் என்கின்ற நல்ல நிலைமையை அடைந்திருக்கிறார். அடுத்து நடக்கக்கூடிய குரு பயிற்சி கூட குரு 11ஆம் இடத்திற்கு வரப்போவது மிக உன்னதமான ஒரு அமைப்பு. 11ஆம் இடத்துக்கு வர்றது மூலமா காசு பணத்தை அள்ளி கொடுப்பார். வெற்றியை குவிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆகவே பெரிய கஷ்ட நஷ்டங்கள் சிம்மராசிக்கு கிடையாது. கண்டிப்பாக மே மாதம் 18ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியின் மூலமாக அஷ்டமச்சனி வேதை என்கின்ற அமைப்பை அடைய போவதா 1.5 வருஷத்துக்கு அஷ்டமச்சனை பற்றி சிம்மராசிக்காரங்க கவலைப்படாதீங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. எதையும் செய்யலாம். தொட்டது துலங்கும். மனம் உற்சாகமாக இருக்கும். உடல் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும். காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கும். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய வாரம் இந்த வாரம். தொழில்துறை அமைப்புகள் நல்லா இருக்கும். மேலதிகாரிகள் தொந்தரவு பெரிய அளவில் இருக்காது. பெண்களால் தொல்லைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நன்மைகளை செய்யக்கூடிய யோக வாரங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான வாரம். ராசிநாதன் நீச்சத்திலிருந்து செவ்வாய்க்கிழமை வெளியே வர்றார். மே மாதம் 6ஆம் தேதியிலிருந்து புதன் அப்படியே 8ஆம் இடத்திற்கு மாறி நீச்சத்திலிருந்து வெளியே வந்து தன்னுடைய நண்பரான சூரியனோடு சேர்ந்து சூரியனும் புதனும் சேருகின்ற புதாதித்ய யோகம் செயல்படக்கூடிய அருமையான யோக வாரங்க இந்த வாரம். ஒரு 3-4 மாசமா நீங்க நல்லாவே இல்லை கன்னிராசிக்காரர்கள். மற்ற கிரகங்களும் சாதகமாக இருந்தாலும் ராசிநாதன் அதை அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் இல்லாத காரணத்தினால் கன்னிராசிக்காரர்கள் பெருத்த நன்மைகளை அனுபவிக்க முடியல அப்படிங்கறதுதான் உண்மை. எல்லாமே அதாவது வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது உங்க முன்னாடி அந்த பிரியாணி இந்த பிரியாணி போட்டால் சாப்பிட முடியுமா? இப்போ தானே சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் 2 தட்டு பிரியாணி கொண்டு வந்து வச்சிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்பீங்க இல்லையா? அது மாதிரி எதையும் கொடுத்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ராசிநாதனாகிய புதன் உங்களுக்கு 3-4 மாதமாக வலுவில்லாமல் இருந்த நிலைமைகள் இந்த வாரம் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையிலிருந்து மாறுகிறது. செவ்வாய்க்கிழமையிலிருந்து ராசிநாதன் 8ஆம் இடத்திற்கு போகிறார். அதற்கு பிறகு அப்படியே படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கும். ஐயா 8ஆம் இடத்திற்கு போறதுனால என்ன ஏதாவது கஷ்ட நஷ்டம் வரும்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாதுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும். எதிர்பாராத அறிமுகங்கள் கிடைக்கும். இவர் நல்லவர் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்த அமைப்புகள் தலைகளாக மாறி அவர் நல்லவராக வருவதும், இவர் நமக்கு உதவிகளை செய்வார் என்கின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கும் பொழுது அதுல ஒரு ஏமாற்றம் வர்றதும், ஒரு என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்காம வேற மாதிரி நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் முழுக்க உண்டு. 8ஆம் இடத்து 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் உச்சனாக இருப்பதால் வெளிநாடு வெளிமாநில அமைப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு பயணங்கள் இருக்கும். 12ஆம் இடமும் அப்படித்தான் இருக்குது. இவரும் 12ஆம் அதிபதி அப்படித்தான் இருக்கிறாரு. பயணங்களின் மூலமாக நன்மைகள்லாம் இருக்கும். சிலருக்கு மட்டும் அப்பாவால கொஞ்சம் விரயங்கள், அப்பாவால ஏன்னா ஆஸ்பத்திரி செலவுகள் அல்லது அப்பாவுக்கு பணம் அனுப்புறது, அப்பா இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறாங்க, அப்பாவுக்கு கொஞ்சம் உதவணுமே என்கின்ற மாதிரியான அமைப்புகள்லாம் கண்டிப்பாக வரும். அதை தாண்டி வருமானம் நல்லா இருக்கும். 2 சுவர்கள் வலுத்து பார்க்குறாங்க. பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம். உண்மையிலேயே ராசிநாதனுடைய நீச்சம் என்கின்ற அமைப்பு நீங்குவதால் இனிமேல் சுதந்திரமான நல்ல அமைப்புள்ள ஆரோக்கியம் கடனற்ற வாழ்க்கையை அமையக்கூடிய அமைப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகிய புதன் நீச்ச நிலைமையிலிருந்து வெளியே வருவது மிகப்பெரிய யோகம். பாக்கியாதிபதி இப்போது 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க போகிறார். ஏற்கனவே லாபாதிபதியாகிய சூரியனும் அங்கே உச்சத்தில் இருக்கிறார். வார ஆரம்பத்திலேயே 11ஆம் இடம் 12ஆம் இடம் ராசி ஆகிய 3 இடங்கள்ல சந்திரனுடைய இயக்கம் இருப்பது மிகப்பெரிய யோகம்.
மனைவியால் யோகம் கிடைக்கும், கணவரால் யோகம் கிடைக்கும், கூட்டாளிகள் என்று சொல்லப்படக்கூடிய பங்குதாரர்களால் இந்த வாரம் முழுக்க யோகம், நண்பரால் ஏதாவது ஒரு நல்ல தகவல்கள் அல்லது அவரால் ஏதாவது நல்ல சம்பத்து என்று சொல்லப்படக்கூடிய நண்பரின் மூலமான ஏதாவது ஒரு உதவியின் மூலமாக பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மனைவி பேரில் தொழில் பண்ணக்கூடியவர்கள், பெண்கள் பேரில் தொழில் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல உத்தமமான பலன்கள் நடக்கக்கூடிய யோக வாரங்க இந்த வாரம். இந்த வாரத்திலேயே இன்னொன்று வர 14ஆம் தேதி மே மாதம் 14ஆம் தேதி அன்று நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக ராசியை குருபார்க்க போகிறார். அட்டகாசமான அமைப்பு. எல்லா அமைப்புகளும் இப்போது துலா ராசிக்காரர்களுக்கு கூடி வருகின்றன. நீங்க எதுல டிஸ்டர்ப் ஆனீங்களோ, என்ன விஷயம் உங்களுக்கு நடக்காமல் இருந்ததோ, என்ன விஷயம் நடந்து உங்களை தொல்லைக்கு ஆக்கியதோ அதிலிருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய அமைப்போல் கண்டிப்பாக இந்த வாரம் துளாராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. 2025 பிறந்ததிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் லேசா ஒரு மாற்றம் தெரியுதே, சரியா ஃபுல்லா வரல, இருந்தாலும் ஏதோ பரவாயில்ல, கோடு காட்டுது, இடம் காட்டுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, இவர்கள் எல்லாருக்கும் கோடு காட்டிய இடத்தில் ரோடு போடக்கூடிய அமைப்புகள் மிக அருமையாக உருவாகின்றன. 3 பயிற்சிகளும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி 3 துளாராசிக்கு தான் வலிமையா இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். 14ஆம் தேதி குரு பயிற்சி, 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி, 2 அட்டகாசமாக இருக்கிறது. ஆகவே எதை நோக்கி பயணப்படுகிறீர்களோ அதை கிடைக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய அமைப்பு, அதற்கான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, தொழில் நன்றாக இருக்கும், வேலை நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், பணம் எங்கே வரும் என்பது போன்ற அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்பு, இதுவரைக்கும் எதில் தொல்லைப்பட்டீர்களோ அதிலிருந்து விலகக்கூடிய யோக வாரம் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மே 5 முதல் 11ஆம் தேதி வரையிலான நல்ல வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வழக்கம் போல இந்த வாரமும் ராசிநாதன் நீச்சம் என்கின்ற அமைப்பில் தான் இருக்கிறார். ஆனால் சந்திரனுடைய அமைப்பு நல்லா இருக்கு. 11, 12, 10, 11, 12 ஆகிய 3 இடங்கள்ல அந்த வாரம் முழுக்க சந்திரன் இருக்கிறார். அவருக்கு 10ஆம் இடமும் நல்லதுதான், 11ஆம் இடம் நல்லதுதான், 12ஆம் இடம் கொஞ்சம் விரயத்தை கொடுப்பார். ஆனாலும் சந்திரன் இப்போது பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற அருமையான யோக அமைப்புகள். வாரத்தில் முதல் 4 நாட்கள் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக நல்லா இருக்காதுங்க, உள்ளதைத்தான் சொல்லணும், பெருசாலாம் ஒன்றும் நல்லா இருக்காது. ஆனால் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த 4 நாள், வெள்ளி சனி ஞாயிறு, இந்த 3 நாட்களும் பௌர்ணமிக்கு அருகே அமர்ந்து அங்கே தர்மகர்மாதிபதி யோகம் சந்திரனால் ஏற்படக்கூடிய அமைப்பு 12ஆம் இடத்தில் இருக்கிறனால சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம், ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கின்ற பொருள் அல்லது கடனாக வாங்கப்பட்ட தொகை எதையாக இருந்தாலும் செலவு செய்து அதன் மூலமாக நல்ல வருமானங்கள், வரவுகள் வரக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குதுங்க. செலவு செஞ்சாலும் ஒரு பொருள் சேர்க்கை இருக்கும். அவரவருடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல வீடு வாங்குறது, வீட்டுக்கு டிவி வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது, வாஷிங் மிஷின் வாங்குறது, மனைவிக்கு தேவையான பொருள் வாங்குறது என்பது போன்ற அமைப்புகளை வார இறுதியான சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக செய்வீங்க. சிலருக்கு சில குறுகிய தூர பயணங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 300 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர், 30, 40 அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கு ஏற்றார் போல பக்கத்தில் அல்லது தூரத்தில் பயணம் போவதன் மூலமாக அந்த பயணத்தின் முடிவில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாடு, வெளிமாநிலம் போன்றவைகளிலிருந்து நல்ல தகவல்கள், உறவினர்களிலிருந்து பணம் வர்றதோ, நல்ல செய்திகள் வர்றதோ, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவர், குழந்தைகள், மனைவி போன்றவர்களிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள் வார இறுதியில் சனி, ஞாயிற்றுக்கிழமை உண்டு. ஆக முதற் பகுதி ஒரு 3 நாட்கள் ஒரு மாதிரி தெம்மன ஒரு மாதிரி கடந்தாலும் கூட பிற்பகுதியாகிய வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 4 நாட்களும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இல்லவே இல்லை. குருப்பெயர்ச்சி 8ல் போய் மாறுதுன்னா கூட